வணக்க மக்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஷனில் சம்மர் டைட் ஸ்கேல்ஸ் அண்ட் டேல்ஸ் அப்படிங்கிற ஈவெண்ட் வந்து போயிட்டு இருக்கு. நம்ம வந்து ஏற்கனவே முதல் பகுதி வந்து அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இது ரெண்டாவது பகுதி. ஈவெண்ட் வந்து ரொம்ப நாள் ஆனிச்சு. இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக வீடியோ போட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். கதை எப்படி போகுதுன்னா, நம்ம கதாநாயகி நீலோ அப்புறம் பைமான் இவங்க 3 பேருமே இந்த கையெழுத்து உணவகம் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துல இப்போ வந்திருக்காங்க. நானும் கட்டி கொஞ்சம் பெருசா இருக்கும், சேரு சமைக்கிற இடம் அது இதுன்னு ஏதாவது பெருசா ஆடம்பரமா இருக்கும்னு நினைச்சா ஒண்ணுமே இல்லைங்க. வெறும் பைப்பு மட்டும் தான் இருக்குது அந்த இடத்துல. போனவொடனே கொஞ்சம் இந்த அறிமுக பேச்சு அதுன்னு போயிட்டு இருக்குது. நம்ம வனதேவதை இவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுச்சுன்னா செய்யலான்னு வந்திருப்பாங்க. ஆனா வந்தாங்க எல்லா வேலையும் நம்ம தான் செய்யணும் போல் இருக்குது. இந்த பைப்பெல்லாம் வந்து இங்க வந்து களைஞ்சு போயிருக்கு இல்லையா, அதை வந்து அந்த 2 கரடி வந்து சரி பண்ணிட்டு இருந்துச்சாமா. 2 கரடியில இந்த கரடி வந்து வேலை செய்யணும்னு சொல்லி விட்டுருக்கு. நான் மார்க் பண்ணி வைக்கிறேன், உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த கரடி என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னா, இருக்கிற ஒரு பைப்பையும் நான் தனித்தனியா வந்து ஆராய்ச்சி பாக்குறதா பிரச்சனை இருக்குதான்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கைட்டி போட்டு வச்சிருச்சு. எப்படி வந்து திருப்பி மாட்டணும்னு அதுக்கு தெரியல. இப்போ அதனால நம்ம கதாநாயகி தான் எல்லா வேலையும் பார்க்க போறாங்க. என்னடா நம்ம கதாநாயகி வந்து இப்போ அடுத்து சண்டை போட விடுறீங்க, இப்போ பிளம்பர் வேலை வந்து பார்க்க விட்டாங்க. அடுத்த பாட்டு எடுத்து தெரியுமா, அடுத்த ஈவெண்ட் வந்து என்ன தெரியுமா, நம்ம கதாநாயகி வந்து கொத்தனார் வேலை பார்க்க போறாங்க. அதான் அடுத்த ஈவெண்ட். இந்த பிளம்பர் வேலை எல்லாத்தையும் நம்ம கதாநாயகி வந்து பார்த்து முடிச்சிட்டாங்க. உங்களோட டைம் வந்து வேஸ்ட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். நேராக அந்த மந்திர டானிக் வந்து வந்துகிட்டு இருக்கிறத பார்க்கலாம். பைப்பை தாண்டி அந்த வெளிச்சம் வந்து தெரியுது. இந்த வருது வந்துகிட்டே இருக்கு. குழா கிட்ட வந்துருச்சு. அது கீழே வந்து ஒரு கரடி வந்து கப்பை பிடிச்சி நின்றுட்டு இருக்குது. வந்துருச்சு. இவ்வளோ நேரம் வேலை பார்த்து ஒரு டம்ளர் தான் கிடச்சிருக்கு. அந்த பொட்டி வந்து தான் ஆசாசியாக எடுக்கிறதுக்கு ஓடினேன். ஆனால் வந்து அதுக்குள்ளே கதை போட்டான். ஓகே, அந்த கரடிங்க எல்லாமே நம்ம பைமானன்ற கதாநாயகி வந்து பாராட்டுறாங்க. நம்ம கதாநாயகி அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, பிளம்பர் வேலை தானே, பழக்கப்பட்ட வேலை தானேன்றாங்க. நம்ம பைமான் வந்து அந்த மந்திர டானிக் இப்போ எடுத்தோம் இல்லையா, அதை வந்து நான் கொஞ்சம் குடிச்சு பார்க்கவா, எனக்கு ஆசையாக இருக்குது, டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லி கேட்குறா. சரி கொஞ்சோண்டு தான் நீ குடிக்க போறோன்னா அது குடிச்சு பாருன்னு சொல்லிட்டு நம்ம கரடி வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இது ரொம்ப எங்களுக்கு முக்கியம், இதை வச்சு நாங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி எப்படி திருப்பி இன்னும் உருவாக்காதுன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரடிங்கெல்லாம் பேசிட்டு இருக்கு. கரடிங்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருச்சுப்பா. சரின்னு சொல்லிட்டு பைமானும் குடிக்க போறா. என்னடா அது ஒரு சாதாரண இங்கு டேஸ்ட் இருக்குன்ட்டு பைமான் சொல்றா. அப்போ வந்து நீலு சொல்றாங்க, அப்படின்னா அந்த கதை புக்கில் நான் படிச்சது வந்து உண்மைதான் போட்டிருக்கு. இந்த புக்கு வந்து அவங்க உள்ள படிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த புக்கை பற்றி சொல்றாங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த விதியின் கடவுள்ல இருந்து இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பேப்பர்ல வந்து இந்த இங்கை வச்சு அந்த கதையை வந்து எழுதிருக்காங்களா. ஒரு கதை எழுதினாங்களோ இல்லை வரைஞ்சாங்களோ தெரியல. அதை வந்து படைப்பின் தெய்வம் வந்து உயிரோட வர வச்சிட்டாங்களாம். சிம்பிளா இருக்குல்ல, இவ்வளோ ஈஸியாக படைக்கிறது. வெறும் எழுதணுமோ இல்லை வரையணுமோ, வரைச்சா போதும், உருவாக்கிலாம் போட்டிருக்குது. அப்படியே அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு உலாத்திட்டு இருக்கும்போது 2 தவளை வந்து பார்க்குறோம். அதுக்கு 2மே வந்து ரேஸ் விட போதாமா. அதில் வந்து இந்த பச்சை கலர் இருக்கு இல்லையா, அந்த தவளைக்கு வந்து நம்ம உதவி பண்ணி ரேஸில் ஜெயிக்க வைக்கணும். அது இதுக்கு நான் தேவையில்லாமல் ரேஸில் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஜெயிக்க வச்சா பொட்டிங்கிறானுங்க. வேற வழி பரவாயில்ல. நல்லா கிரியேட்டிவ் யோசிச்சிருக்காங்க. அந்த பின்னாடி வந்து அந்த மந்திர நூல் இருக்கு இல்லையா, அதை பிடிச்சி இழுத்தா வந்து நல்லா எவ்வளோ நம்ம இழுக்கிறோமோ அதற்கு நல்லா தூரமாக ஜம்ப் பண்ணுது. நம்ம ஆங்கிளும் பார்த்துட்டு வைக்கணும். இது கற்றுக்கிறதுக்குள்ளே இந்த ஆரஞ்சு கலர் தவளை வந்து முன்னாடி போயிடுச்சு. ஐயோ எப்படா அதை பிடிக்கதே, இவர் தனியாக சட்டை போட்டுட்டு இருக்கிறா. 1 மினிட் யா நில்ல. ஐயோ இந்த ஆங்கிள்லாம் பார்க்க வர லேட் ஆகுது. ஓகே, நம்ம தான் ஜெயிச்சோம்னு நினைக்கிறேன். சேலஞ்ச் ஃபெயில்டா. நான் ரெடின்னு சொன்ன உடனே எந்த டைரக்ஷன்ல வேணாலும் என்ன அட்டாக் பண்ணுங்க. அதை எப்படி தடுக்கிறீங்கற மட்டும் வாட்ச் பண்ணுங்க. ரெடி. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே டேக் 2 போலாம். இந்த தடவை யாராலையும் அந்த பச்சை கலர் தவளை வந்து தோக்கடிக்க முடியாது. ஏன்னா நமக்கு இப்போ எப்படி விளையாடணுங்கிறது தெரியும். அவ்வளோதாங்க, ஈஸி. இதுக்கு போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா. போன தடவை அந்த கதை எடுத்தோம் இல்லையா, அந்த பைப்பு கதை, அது நான் பிளான் பண்ணி ஒன்றும் போல, கதை எடுக்கணும்ட்டு போல, தெரியாமல் போயிட்டேன். அதே மாதிரி தான் இந்த இடத்துக்கும் நான் தெரியாமல் தான் போனேன். ஒரு தடவை கதைக்குள்ளே போயிட்டோம்னா திருப்பி வெளியும் வரமாட்டேது. கேம் விட்டு வெளியே போயிட்டு வந்தாலும் நான் சுற்றி பார்க்கலாம் தான் நினச்சேன். ஆனால் நிறைய தடவை நான் தெரியாமல் இந்த மாதிரி கதைக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிடுறேன். நம்ம போன பாட்டில் பார்த்தோம் இல்லையா, அந்த பட்டாசு அப்புறம் அந்த ஓடை, அந்த 2 பேர் நல்லா பாட்டெல்லாம் பாடுவாங்கல்ல, அவங்க தான் வந்திருக்காங்க. இப்போ இங்கே பிரச்சனை என்னன்னா, இந்த ஓடை வந்து இந்த பாடுறதுல அப்படின்றத மறந்து போச்சு இல்லையா. இதுக்கு முன்னாடி அதான் ரொம்ப சூப்பராக பாடுமா. ஆனால் இப்போ வந்து அதால் இந்த கரெக்டாக அந்த ரிதத்தில் வந்து பாட முடியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அங்கே தான் நம்மளோட இந்த நீலு கதாநாயகி அப்புறம் பைமான் வந்து வந்திருக்காங்க. நம்ம இப்போ ஒரு கடையை திறந்து வச்சோம் இல்லையா, அந்த கடையை இதுக்கு முன்னாடி திறந்துருக்கும் போது இவங்க தான் வந்து இதுமாதிரி பாடிக்கிட்டு இருப்பாங்களாமா. அதுலேயே நம்ம ஓடை தான் வந்து ரொம்ப சூப்பராக பாடுவாராம். ஆனால் அந்த கடை வந்து இத்தனை நாளாக மூடி இருந்துச்சு இல்லையா, அதான் அந்த உணவகம். அதனால் வந்து இவங்க வந்து இத்தனை நாளாக பாடவே இல்லை. இப்போ அந்த ஓடை வந்து எப்படி பாடணும் அப்படிங்கிறத வந்து மறந்து போயிட்டாப்லையா. அவனால் கரெக்டாக அந்த ரிதத்தில் வந்து பாட முடிய மாட்டேங்குது. அதுக்கு வந்து இப்போ நம்ம கதாநாயகி உதவ போகிறாங்க. நம்ம கதாநாயகி வந்து உதவ போகிறாங்கன்னா அதுவும் பெருசாக இல்லை. இப்போ அந்த தவளைங்கெல்லாம் வந்து பாடுது அப்படின்னு சொல்லுது. ஆனால் உண்மையே பாடலை, அதை வந்து குதிக்குதுங்க அந்த இது தட்டு மேலே நின்றுக்கிட்டு. நம்ம மேலே என்னன்னா, கரெக்டாக அந்த குதிக்கிற டைமிங்கை பார்த்து நம்ம அந்த பட்டனை முங்கினா போதும்.
இதில் ரொம்ப க்ரியேட்டிவிட்டி இருக்கலாம். அதுக்குன்னு வந்து குதிக்கிறத பாட்டுங்கிறானுங்க. கீழே பாருங்க அந்த குட்டி குட்டியாக வருதுல, அதெல்லாம் ஆடியன்ஸ். ஆமாம், எப்படிதான் அதெல்லாம் யோசிக்கிறானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. பரவாயில்ல, ஒத்திக்கு வந்து ரொம்ப பிரமாதமாகவே வந்திருக்கு, இதையே ஃபாலோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே, உனக்கு நல்லா பாடம் வந்துச்சுன்னா சந்தோஷம், நாங்கள் வந்து எங்களோட அடுத்த இடத்துக்கு கிளம்புறோம்னு சொல்லிட்டு நம்ம கதாநாயகி நீலோபுர பையன் வந்து கிளம்புறாங்க. இந்த இடத்துல வந்து இதெல்லாம் சூப்பராக யோசிச்சிருக்காங்கப்பா. அந்த தவளை வந்து இந்த இலைக்கெல்லாம் தவற மாதிரி வச்சிருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கிற இந்த ஆரஞ்சு கலர் தவளை அந்த இலைக்கு கீழே இருக்கிற அந்த தண்ணி வந்து ஏதோ ஒரு வகையில் கண்ட்ரோல் பண்ணுது. இதை விட இந்த இடத்துல ஜம்ப் பண்ணிச்சுன்னா நமக்கு அந்த இலை வந்து தண்ணி பீச்சிட்டு அடிக்குது, அப்படியே அந்த இலை மேலே மிதக்கிற மாதிரி. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியும், எனக்கு சொல்கிறது தெரியல எப்படின்ட்டு. இதெல்லாம் நல்லாவே பண்ணியிருக்கானுங்க. நம்ம கதாநாயகி நீலோபுர பையன் வந்து இன்னொரு இடத்துக்கு போயிருக்காங்க. அங்கே வந்து ஒரு சிட்ரஸ் அப்படிங்கிற ஒரு ஆள் இருக்காங்க. அங்கே தான் நம்ம பாதாம் கொட்டையாவும் அங்கே தான் இருக்காரு. இந்த சிட்ரஸ் அப்படிங்கிறது அந்த ஒரு குதிரையோ ஏதோ நாங்கள் நிற்கிறது இல்லையா, அதோட பேர். அதுக்கு வந்து என்னென்னா கழுத்து வலியாமல். அதுதான் வந்து இந்த கடை ஒன்று இருக்கு இல்லையா, அந்த உணவகம், அந்த இது கையெழுத்து உணவகம். அங்கே வந்து இதுதான் அந்த ஜூஸ் எல்லாம் வந்து கலை கொடுக்குற ஆளாம். அந்த மந்திர டானிக் இருக்கு இல்லையா, அதில் வந்து இவங்க இன்னும் கொஞ்சம் இந்த பழங்கள்லாம் போட்டு கொஞ்சம் சுவைமிக்கதாக வந்து உருவாக்கி கொடுப்பாங்களாமா. இவங்களால வந்து இப்போ இந்த கழுத்து வலி காரணமாக அவங்களால வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பாதாம் கொட்டையை வந்து என்ன சொல்கிறாரு, நீ வந்து வர முடியாதெல்லாம் சொல்ல முடியாது, அங்கே வந்து நீ ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கூப்பிட்றாரு, நீ வந்து ஆகணும்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அந்த குதிரை வந்து நம்ம கதாநாயகி பார்த்து கேட்குறாங்க, அந்த பின்னாடி வந்து அந்த மந்திர நூல் இருக்கு இல்லையா, அதை வந்து உன்னால் பிடிச்சி திருக முடியுமா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. ஏன் வந்து பாதாம் கொட்டையாட்ட கேட்கலாம், அவர் வந்து ரொம்ப குள்ளமாக இருக்காரு, அவருக்கு எட்டாதாமா, நம்ம கதாநாயகி வந்து எட்டும் அப்படிங்கிறாங்க. அந்த சாவி கொடுப்போம்ல பின்னாடி, அந்த மாதிரி நம்ம கதாநாயகி செய்கிறாங்க. அது எப்படி இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். ஒரு படமாக நம்ம வந்து கரெக்டான ஆங்கிள் பார்த்து எடுத்து வைக்கணும். நம்ம வந்து கரெக்டாக பின்னாடி போனோம்னா அந்த கழுத்து வந்து நல்லா உயரமாக வருது, முன்னாடி போனோம்னா கழுத்து வந்து குட்டியாக வந்துடுது. அதுமாதிரி கரெக்டாக அந்த உயரத்துக்கு பார்த்த மாதிரி எடுத்து அந்த ஒரு படமாக எடுத்து அந்த பக்கத்தில் வேறு அந்த கப்பில் போடணும். அது வந்து அந்த கழுத்து வலி போகிறதுக்கான ஒரு ட்ரைனிங் மாதிரி நினைக்கிறேன். இது முடிச்சோடனே அந்த குதிரைக்கு வந்து கழுத்து வலி எனக்கு பரவாயில்ல, நல்லா ஆயிடுச்சு மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு பிரச்சனைலாம் தீர்ந்துச்சுன்னா ஓகே, நாங்கள் வந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதாநாயகி பையன் அப்புறம் நீட வந்து கிளம்பிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொன்று புதுசாக நம்ம பறக்கிற அணிலை வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த அணிலை வந்து ஒரு பொட்டிக்காக எடுக்கிறது தான். வந்து அந்த அணிலை எடுத்தோம்னா பச்சை கலரில் அந்த வலை வந்து வந்துடும், ஒரு 4 இல்லை 3 அந்த மாதிரி வருதுங்க. அந்த அணில் வந்து எப்படி போகும் அப்படிங்கிறத அந்த மஞ்சள் கலரில் ஒரு லைனில் காட்டுறானுங்க. நம்ம என்ன பண்ணணும்னா அந்த அணிலை வந்து கரெக்டாக அந்த 4 வளையத்துக்குள்ளேயே வந்து போக வைக்கணும். நமக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக இப்போ ஒருவேளை அந்த அணி வந்து கரெக்டாக அந்த பச்சை கலரில் வளையத்துக்குள்ளே போகுது அப்படின்னா அது வந்து மின்னுது. அதுமாதிரி மின்னிச்சுன்னா அது வந்து உள்ளே போகணும்னு அர்த்தம். அதுமாதிரி 4 வளையத்துக்குள்ளேயே நம்ம கரெக்டாக இருக்குன்னா திருப்பி அந்த அணி வந்து நம்மகிட்டே வந்துடுது. பரவாயில்லைங்க, புதுசாக நிறைய விஷயத்தை சூப்பராக பண்ணுறானுங்க. இப்போ இங்கே வந்து ஒரு அணில்கிட்ட இருக்கிற பிரச்சனையை வந்து காட்டுறாங்க. இது வந்து ஒரு வேர்ல்ட் கொஸ்ட்டு. என்னன்னா இந்த அணிலுக்கு வந்து ஏதோ நினைவு சின்னம் வந்து உங்களுக்கு தேவைப்படுது, ஓகேவா? அந்த நினைவு சின்னம் வந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம் போட்டிருக்கு. இருந்தாலும் அது எடுக்கிறதுக்கு இளவரசியே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அது கீழே இருக்கிற 2 ஆலோசகர்கள் இல்லை நீங்கள் போகாதீங்க, நம்ம வந்து ஒரு போட்டி வச்சு பார்க்கலாம், அதில் யார் வந்து அதை சிறப்பாக செயல்படுறாங்களோ அவங்களே நம்மளோட கார்டினாக வந்து தேர்ந்தெடுக்கலாம், அதாவது பாதுகாவலராக தேர்ந்தெடுத்துக்கலாம், அவங்களே போய் நமக்காக அந்த நினைவு சின்னத்தை எடுத்து வரட்டும் அப்படிங்கிறாங்க. ஆரம்பத்தில் அந்த இளவரசிக்கு வந்து அது பிடிக்காட்டியோ நம்ம கதாநாயகி வந்து வந்தோடனே அவங்கள்ட்ட கேட்குறாங்க, இதுமாரி நீங்கள் அந்த போட்டியில் வந்து கலந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. சரி, நம்ம கதாநாயகி வந்து சரின்னு சொல்லி அந்த போட்டியில் வந்து கலந்துக்கிறாங்க. சரின்னு சொல்லி நம்ம கதாநாயகியோட இளவரசி அந்த போட்டி நடக்கிற இடத்துக்கு வந்து போகிறாங்க. இங்கே வந்து நம்ம கதாநாயகி வந்து அவங்ககிட்ட என்ன ஆச்சு அப்படிங்கிறத கேட்கும்போது தான் அவங்க சொல்கிறாங்க, அந்த பெரிய டிராகன் வந்து வந்துச்சு இல்லையா, அந்த டிராகன் வந்து இங்கேயும் வந்துச்சாமா. அந்த டிராகனை வந்து இவங்க எவ்வளவோ விரட்டுறதுக்கு முயற்சி பண்ணாங்களாம். ஆனால் அது இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி இவங்க வந்து இந்த ட்ரையெல்லாம் நடத்துகிறாங்க இல்லையா, அந்த இடத்தையும் அப்புறம் தான் அந்த நினைவு சின்னம் வச்சுருக்க இடத்தையும் மிதிச்சிருச்சாமா போகும்பொழுது. அதனால் வந்து அதெல்லாம் சுக்காக வந்து நொறுங்கி போயிடுச்சாமா. ஆனால் அந்த நினைவு சின்னம் வந்து நொறுங்கியிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அதை வச்சு இந்த இடங்கு நொறுங்கிருச்சோ என்னமோ தெரியல. ஆனால் அந்த ட்ரையலில் ஏதாவது சண்டை போடுறது அதெல்லாம் விடுவாங்கன்னு நினச்சா அதெல்லாம் இல்லைங்க. இந்த அணில் வச்சு நம்ம எவ்வளோ விளையாடிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த ஒரு டாஸ்க்கு இந்த பொட்டிக்காக, அதே தாங்க இங்கேயும் கொடுத்துருக்கான். ஆனால் அதுமாரி குட்டி எல்லாமே கொஞ்சம் லாங்காக எக்கச்சக்கமாக வந்து பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கான். நம்ம வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தால் டைம் வேஸ்ட் ஆகும். எனக்கும் அவங்க என்ன பேசுறதுனே தெரியாது. அடுத்தது நம்ம அந்த அணில் வந்து நம்ம கதாநாயகி வந்து பாராட்டுது. ஆச்சு அணில்னு சொல்லக்கூடாது, இளவரசி வந்து நம்ம கதாநாயகி வந்து பாராட்டுது. நான் பாராட்டி சீக்கிரமா நம்ம போய் அந்த இடத்த போய் அந்த நினைவு சின்னத்தை போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவசரமாக அது போகுது. நம்ம கதாநாயகி வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த பக்கத்தில் ஏதோ ஒரு ரூம்லேருந்து ஏதோ ஒரு சத்தம் வருது, யாரோ பேசுகிற மாதிரி. அது என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து குரல் ஆனால் உயிர் இல்லை அப்படின்னு சொல்லுது. இவங்க 2 பேருக்குமே தெளிவாக கேட்டிருந்தாலுமே முதல்ல வந்து அந்த இளவரசி பார்க்கறதுக்காக போயிடுறாங்க. இது நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேம் இது வரைக்கும் நான் வந்து பண்ணத சேலஞ்சிலே வந்து இதான் ரொம்ப ஒரு பிடிச்ச சேலஞ்சாக போயிடுச்சு. மிரட்டிட்டானுங்க இதை வச்சு. அப்படியே பறந்துக்கிட்டே அதுவும் சுடுற மாதிரி வேறு வச்சுருக்கானுங்க. வேறு லெவல் உண்மையை சொல்ல போனால். அதுவும் அந்த இடத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகிறதுக்கும் சூப்பராக இருக்குது.
அதுவும் பறக்கும்போது ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கெல்லாம் கொடுக்காம ரொம்ப ஈஸியாக சும்மா துடுறது அதுவும் ஆட்டோமேட்டிக்காக எய்ம் பண்ணிக்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்கானுங்க. இந்தமாரி பறக்கிறது திருப்பி எப்போ கேமில் வரப்போகுதுன்னு தெரியல. அதனால் நான் வந்து ஃபுல்லாக கட்டே பண்ணாமல் ஃபுல்லாக வந்து போட போகிறேன். இன்னும் ஒரு 20 செகண்ட் வந்து இதுமாரி பறந்துகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சிச்சு. இடத்துல பெஸ்ட்டு சேலஞ்ச் இது வரைக்கும் வந்ததுலையே. ஓகே, சூப்பர்மேன் மாரி பறந்ததெல்லாம் போதும். இப்போ நம்ம போய்ட்டு அந்த இளவரசியோட பிரச்சனையை முதல்ல தீர்த்துருவோம். அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க நம்ம கதாநாயகி. வந்தோடனே அந்த இடத்துல எவ்வளோ பெரிய கால் தடம் இருக்குன்றவே எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. அப்போ அந்த டிராகன் எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நினைவு சின்னமும் அங்கே தான் வந்து இருக்குது. இந்த ட்ரையலை முடிச்சோன்னா நம்ம அதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ட்ரையலில் இதுவும் பெருசாக எதுவும் இல்லைங்க. மறுபடியும் அந்த அணியில் வந்து பறக்க விட்ற அதே கேம் தான் இங்கேயே நடக்குது. ஆனால் ஒரு விஷயம் இதுக்குலாம் ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். அது 1-2 தடவை தான் இதெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்கும். ஆனால் இந்த ரொம்ப பெருசாக வச்சிருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா எனிமிஸும் வந்து வராங்க. அதாவது கிளீச்சர்ஸ் வந்து வருது. நம்ம கதாநாயகி எல்லாத்தையும் போய் வறுத்தெடுக்கிறாங்க. அதை வறுத்தெடுக்கிற கேப்பில் நம்மளோட உதவி இல்லாமலே அந்த இளவரசி வந்து அவங்களா போய் பறந்து போய் அந்த எல்லா வளையத்துக்குள்ளேயும் போயிடுறாங்க. அந்த சேலஞ்சும் முடிஞ்சோடனே அந்த உள்ளே இருக்கிற அந்த நினைவு சின்னம் வந்து மேலே பறந்து வருது. ஏதோ ஊதா கலரில் இருக்குது. இதெல்லாம் வந்தோடனே நம்ம இளவரசி வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. நம்ம கதாநாயகி பாராட்டி புகழ்ந்து தள்ளிடுறாங்க. நீங்கள் நல்ல வேலை சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்க. ஏன்னா நம்ம கதாநாயகி வர நேரத்தில் கரெக்டாக அந்த இளவரசி வந்து தனியாக போகிறத பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. என்னத்துக்கு அவங்க மட்டும் தனியாக வந்திருந்தாங்கன்னா அந்த ஹில்ஸ்லாம் வரும்போது அவங்ககிட்ட சண்டை போகிறது ரொம்ப கஷ்டமாகவே உங்களுக்கு இருந்திருக்கும். அதே நேரத்தில் அங்கே வந்து ஒரு 2 அணில் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுவும் இங்கே வந்துருச்சு. நமக்கு இளவரசி வந்து உதவி செய்யறதுக்காக வந்துச்சாமா. அடுத்து நம்ம கதாநாயகி வந்து அந்த நினைவு சின்னத்து மேலே வந்து கை வைக்க சொல்கிறாங்க. கை வச்சோடனே அது வந்து ஒளிர்ந்துச்சுன்னு வைங்களேன். இந்த ராஜ்யத்தோட பாதுகாவலரால் நம்ம வந்து அதை ஏற்றுக்குச்சு அறிவிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஆனால் நம்ம கதாநாயகி அதில் கை வச்சோடனே ஒளிரவே இல்லை. உடனே அங்கே இருக்கிற அந்த யாரவனுங்க அதாங்க அந்த எக்ஸ்ட்ரா 2 அணில் வந்துச்சு இல்லை ஆலோசகர்கள், அவங்க வந்து என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அப்படின்னா நம்ம கதாநாயகி வந்து உண்மையிலேயே அந்த பாதுகாவலர்கள் வந்து இல்லையா? சரி பரவாயில்ல, என்ன இருந்தாலும் நம்மகிட்ட அந்த நினைவு சின்னம் கிடச்சிச்சுல, நம்ம வேற யாரையா வச்சு முயற்சி பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அந்த இளவரசி என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு வந்து நம்ம இளவரசி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நினைவு சின்னத்தை விட இது வந்து என்னோட ராஜ்யம், அவங்க வந்து என்னோட ராஜ்யத்துக்கு தான் வந்து உதவி பண்ணாங்க, நான் தான் அவளை வந்து அங்கீகரிக்கணும். ஆனால் அந்த 2 அணிலுமே என்ன சொல்லுதுன்னா, இதுக்கு முன்னாடி அவன்கிட்ட யாருமே அவங்களே சொந்தமாக பாதுகாவலர்களை தேர்ந்தெடுத்ததே கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம இளவரசி என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படின்னா நம்ம அந்த ஒரு சரித்திரத்தை உருவாக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி அப்படின்னா நம்ம இளவரசியை நம்ம கதாநாயகி வந்து அந்த பாதுகாவலர் அப்படிங்கிற அந்த படத்தை கொடுப்பாங்கன்னு பார்த்தா அந்த படத்தை அவங்க கொடுக்கவே இல்லை. அதுக்கு பதிலாக பிளாடின் ஆஃப் ப்ரீஸ் அண்ட் பெல்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ப்ரீஸ் அண்ட் பெல்ஸ் அப்படிங்கிறது அவங்களோட ராஜ்யத்தோட பேர். ஆனால் பிளாடின் அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியல. அடுத்து வந்து 2 அணில் வந்து வருத்தப்படுத்த வந்து காட்டுறாங்க. இருந்தாலும் நம்மளோட பாதுகாவலர் நம்ம கண்டுபிடிக்கவே இல்லையே அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம இளவரசி, அந்த வழியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதாநாயகி வந்து அப்புறமா உனக்கு நேரம் கிடைக்கும் போது திருப்பி ராஜ்யத்துக்கு வா அப்படின்னு அந்த கதாநாயகி கிட்ட சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க, இன்றைக்கான எபிசோட் வந்து முடிஞ்சு போச்சு. நம்ம கூடிய சீக்கிரம் வந்து அடுத்தடுத்த கதையை வந்து பார்க்கலாம். இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை வந்து உங்களுக்கு காட்டுறேன். அந்த கால் வந்து அந்த இடத்துல பதிச்சிச்சு இல்லையா, அந்த இடத்துக்கு போனோடனே ஏதோ எனக்கு வந்து உதவி பண்ணுங்க எனக்கு வந்து யாரோ பேசிக்கிட்ட மாதிரி காட்டுச்சு. சரி யாரோ அடியில் மாட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு உள்ள பிடிச்சி இழுத்தோம்னா பார்த்தாங்க வந்து 3 வெளியே வருதுங்க. ஏதோ குட்டி குட்டி கரடி மாதிரி இருக்கு, நாங்கள் ரொம்ப காலமாக மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கதாநாயகி வந்து ஒரு பரிசையும் கொடுக்குது. அது வேற இல்லை, கொஞ்சம் காசு தான் கொடுக்குது. ஓகே, இதோட வந்து இந்த பகுதி முடிஞ்சிச்சு. நான் உங்களை அடுத்த பகுதியில் வந்து கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன்.